கலிலேயாவின் சிறிய கிராமமான கானாவில் ஒரு மகிழ்ச்சியான திருமண விழா நடந்து கொண்டிருந்தது. மக்கள் சிரிப்பும் சந்தோஷத்தும் நிறைந்து கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த விழாவிற்கு இயேசுவும் அவருடைய தாய் மரியாளும் சீடர்களும் வந்திருந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்குள் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. திருமணத்தில் வழங்கப்படும் திராட்சை ரசச்சாறு முழுவதும் முடிந்துவிட்டது. அது அந்த குடும்பத்துக்கு பெரும் அவமானமாக இருந்தது. மரியாள் கவலையுடன் இயேசுவிடம் வந்து, "மகனே, அவர்களிடம் சாறு முடிந்துவிட்டது" என்று சொன்னாள். இயேசு அமைதியாக இருந்தாலும் மரியாள் பணியாளர்களிடம் நம்பிக்கையோடு, "அவர் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யுங்கள்" என்று கூறினாள். அங்கு இருந்த 6 பெரிய கல் மண் பானைகளை நோக்கி இயேசு, "இவற்றை தண்ணீரால் நிரப்புங்கள்" என்றார். பணியாளர்கள் கரையேறும் வரை தண்ணீர் நிரப்பினார்கள். பின்னர் இயேசு, "அந்த தண்ணீரை எடுத்து திருமண மேலாளரிடம் கொண்டு சென்று கொடுங்கள்" என்றார். பணியாளர்கள் அதைப்போலவே செய்தார்கள். ஆனால் மேலாளர் ருசித்தது தண்ணீர் இல்லை, அது உயர்ந்த தரமான திராட்சை ரசச்சாறு. அவர் ஆச்சரியப்பட்டு, "இது கடர் நல்ல சாறு, நீங்கள் எப்படி இப்போது வைத்திருக்கிறீர்கள்" என்று பாராட்டினார். இதுதான் இயேசு செய்த முதல் அற்புதம். தண்ணீரை திராட்சை ரசச்சாறாக்கியது.